ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு சக்தியை பூட்டி இருக்கிறத எப்படியாவது ஜெயிலேருந்து கூட்டு போகணும், அதாவது விடுதலையாக்கி கூட்டு போகணுங்கிறதுக்காக எப்படியோ யார் வரா, நம்ம வேலனோட மாமா வந்துட்டு பொறுமையாக வந்து நிற்கிறாங்க. நாய் இருக்கான்னு சொல்லி கேட்க, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே நாய் எங்கள் மாமன் தான்டா, சிக்கல் சிவபதியே தூங்கியிருப்பான் அவனும் இந்த நேரத்தில், வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ஒரு வழியாக தேனுக்கிட்ட சாவியை கேட்குறாங்க. தேனுக்கிட்ட சாவியை கேட்டு அந்த ரூமை திறக்கிறதுக்குள்ள இவங்க பட்ட பாடு இருக்கே. பாட்டி சைடு கேப்பில் வந்து எட்டி பார்த்துருச்சு. இருந்தாலும் பாட்டி நல்லா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் நீ வாழ்க அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை போட்டு விட்டுருச்சு. சரின்னு போட்டாலும் எப்படியாவது நீ என் பேரனை கண்டுபிடிச்சு கூட்டு வரேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு நம்ம சக்தி ஒரு வழியாக வழி அனுப்பி வச்சுட்டாங்க. இவங்களும் ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்கங்க. கிளம்பி போயிட்டு சரி சக்தியை தேடுவோன்னு தேடிட்டு இருக்காங்க. தேடின கேப்பில் சரி நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க, நைட்டில் சிக்கன் எடுத்து சமைச்சு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தா சிக்கல் சிவபதியும் அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, பாருங்க உங்கள் அம்மா வந்து இவ்வளோ நேரம் விரதமாக இருந்தாங்க, இப்போ சாப்பிட்றாங்கன்னு சொல்லி கேட்க, போடி போடி என் பேத்தி எப்போ வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாட்டி இந்த காலமான காலத்தில் இது எதுக்கு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் வேலை தேடுவோன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. அங்கே வந்திருக்காங்க பிரகாஷ் இறந்த மலை. இங்கே வந்து நம்ம வேலை இருக்க மாட்டாமான்னு சொல்ல, கண்டிப்பாக வேலன் இங்கே தான் இருக்கான், வேலனோட செயின் கிடச்சிருப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் வேலன் அங்கே தாங்க படுத்திருக்காரு, என்ன மயக்கத்தில் படுத்திருக்காராட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாலையும் நம்ம சேரனையும் காமிக்கிறாங்க. மீனால் இருக்கே மத்தாப்புன்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண பார்க்குது. போடி முதல்ல இருந்து என் தங்கச்சி வாழ்க்கையை சொல்லாடுது, உனக்கு ரொமான்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு பாலை வாங்கி குடிச்சிட்டு இந்த பாலை இந்த பொண்ணு குடிச்சிட்டு கம்மனு படுக்கிறாங்க. சரின்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம வேலன் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கான், அந்த வேலை எனக்கு காப்பான்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக போட்டாங்க. ஓகே.